ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா ட்ரெயின் சம் ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா, பார்ப்போமா? இதில் பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் கேட்டிருக்காங்க. இதில் இந்த 2 ட்ரெயின் வந்து ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு இதில் பேசிக் பாயிண்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பார்ப்போம்ல. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், இப்படி தானே? இதில் அவன் டைம் கேட்டிருக்காங்க. அப்படி டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேயா? இதில் ட்ரெயின் சம்னால என்ன ஆகும்னா இந்த ஆப்போசிட் டைரக்ட் டைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இந்த கொஸ்டினில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த லென்த் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா, இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 120 + 180 = 300. சரிங்களா, எடுத்து அவன் ஆப்ஷனில் என்ன இதில் கேட்டிருக்கான், செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு ஸ்பீடு எதில் இருக்குன்னா km/h இருக்கிறதுனால என்ன பண்ணணும், m/s மாற்றணும். சரிங்களா, அப்போ ஸ்பீடே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதே மாதிரி ஆட் பண்ணணும். 60 + ஒரு 75 என்ன வரும்னா 135. இப்போ இந்த 135 என்ன பண்ணணும்னா செகண்டில் மாற்றதுக்கு 5/18 போகணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை என்ன வருது நம்மளுக்கு 6 4 சரிங்களா. அடுத்து இந்த 45 5ஆல் பெருக்கணும் என்ன வரும் 225/6. இதை டிவைட் பண்ணால் 337.3. சரிங்களா, ஓகே. 37.3 வருதா? இப்போ இதை தான் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸில் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். டிஸ்டன்ஸுடைய இது எவ்வளோ 300/37. சரி, இது 5 வரும்னு நினைக்கிறேன், 5. சரிங்களா, அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வரும். இங்கே கீழே பாயிண்டில் இருக்கிறனால மேலே ஒரு 0 சேர்த்துக்கலாம். சரிங்களா, இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 8 வரும். இன்னொன்று ஆப்ஷன் நல்லா பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணுறதுல கீழே உள்ள பாயிண்ட்டை பாருங்கள். இப்போ 30.75 இருக்கா, இதை பெருக்குனா மேலே உள்ள ஆன்சர் வரும். அப்படி தானே, கீழே அந்த எந்த நம்பரில் பெருக்கிறோமோ அதுதான் மேலே உள்ள ஆன்சராக வரும். இப்போ ஆப்ஷனை 10 பெருக்குங்க. 10 போட்டு பாருங்கள் என்ன வரும், 3750 வந்துடும். சரிங்க, நம்மளுக்கு 3000க்குள்ளே தான் வரும். அப்போ 10 வராது. இப்போ 11 வருமா, 11 வராது. இப்போ 9 வரணும், இல்லை 8 வரணும். சரிங்களா, இப்போ இந்த 9ஆல் இதை பெருக்குங்க. என்ன வருது, 375 பெருக்கணும்னா லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 95 என்ன வரும், 45 வரும். அங்கே ஆன்சர் என்ன வரணும், 3000 ரவுண்டாக முடியணும். அப்போ 9 வருமா, 9 வராது. அப்போ 8 தான் கரெக்டாக வரும். 8 பெருக்கி பாருங்களேன், 375 × 8, 8 5 40, கீழே 0யூனிட் டிஜிட் வரும், ஸ்டார்ட் ஆகுதா? நீங்கள் ஃபுல்லாக பெருக்கி பார்த்தாலும் 3000 தான் வரும். ஓகேயா, இதான் ஆன்சர்.